ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் விபூஸ் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக்காக ஒரு டைலரிங் கிளாஸு கற்றுக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இன்னையிலேருந்து டைலரிங் கிளாஸ் வந்து சொல்லி கொடுக்குறேங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது நூல் வேணுங்க. நூல் பார்த்திங்கன்னா நான் டப்பாவை வாங்கி வச்சுருப்பேன். இந்த நூல் கண்டு தேவைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த மிஷினோ அந்த மிஷினுக்கு உண்டான பாபினு கேஸு தேவைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு பார்த்திங்கன்னா 2 குதிரை. இது எதுக்காக அப்படின்னா இந்த பைப்பிங் த்ரெட் பைப்பிங் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. இந்த மாதிரி வருங்க. ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று வருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நார்மல் குதிரை. இந்த இது வேணுங்க. இது நார்மலாக நம்மளுக்கு எப்பயுமே தேவைப்படுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கட்ரு பார்த்திங்கன்னா கத்திரிக்கோள் வெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு கட்ருன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எம்மிங் பண்ண ஊசிங்க. இதுவுமே நல்ல கொஞ்சம் சன்னமாகவும் இருக்குங்க, கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும். இது ஊசி வந்து நல்லா இருக்குங்க. நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊசி எம்மிங் ஊசி வேணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிஷின் ஊசிங்க. மிஷின் ஊசியில் பார்த்திங்கன்னா 16ஆம் நம்பர் ஊசி நான் யூஸ் பண்ணுறேங்க. நான் வந்து மேக்யூ மிஷினும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தகுந்த ஊசி நான் வாங்கியிருக்கேங்க. நீங்கள் மிஷின் எந்த மாதிரி மிஷினோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊசி வாங்கிக்கோங்க. இது பாருங்கள், ரவுண்ட் ஊசி தான். ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு பக்கம் ரவுண்டாகவும் ஒரு பக்கம் பட்டையாகவும் இருக்க மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி வராதுங்க. ஃபுல்லாகவுமே ரவுண்டாக வரும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி வருங்க. இதுவுமே நல்ல கம்பெனியாக வாங்கிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு தாங்குங்க. மெயின் இந்த ஊசியும் நம்மளுக்கு தேவைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் போல் டேப்பு வேணுங்க. இன்ச்சு டேப்பு. கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி வாங்காதீங்க. கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உழைக்குங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு டேப்பு தேவைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கருங்க. மார்க்கர் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸே விற்கிதுங்க. நம்மளுக்கு இதில் வந்து நிறைய ஒரு 5 கலர் பக்கம் வந்துடும். இந்த 5 கலர் நம்ம எந்த கலரில் நம்ம போட்டாலுமே நம்மளுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட் கலரில் நம்மளுக்கு மார்க்கர் இருக்குங்க. இந்த மார்க்கர் மெயினாக வேணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்கோள் பார்த்திங்கன்னா இது இரும்பு கத்திரிக்கோள் தாங்க. இது நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும், நல்லா கட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோளுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்கேல் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது ஸ்கேல் வந்து இரும்பில் தான் செஞ்சுருக்கோங்க. இதுவும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒன்று வேணுங்க. இது எல்லாமே வந்து இந்த எல்லா பொருளுமே நம்மளுக்கு தேவைப்படுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறோன்னா நம்மளுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு தேவைங்க. டெய்லியுமே ஒரு வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் ஒரு டைலரிங் கிளாஸில் என்னென்ன வீடியோ வருமோ அந்த வீடியோ ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொன்றா நான் வீடியோ போட்டு விட்றோங்க. இது என்னன்னு பார்த்து நீங்களும் பழகிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.